நான் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போது முறை பொண்ணு முறை பையன் இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போது என்னது மாமா பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா? பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி இல்லை. நிஜமாக எனக்கு கூட தெரியல. நானும் ஃபஸ்ட்டு ஒரு படம் இது 2 பேர் சேர்த்து ஒன்று பிளான் பண்ணலாமான்னு யோசித்தேன். என் பொண்ணு சொல்லுது, எனக்கு ஒரு புத்தி கித்தி இருக்காப்பா அவனுக்கு. பிரதர் சிஸ்டர்ஸு இல்லைம்மா இங்கே இருக்கிற முறை வேறு மாதிரி ஐயோ எங்கே இருக்கீங்க நீங்கள்? பிரதர் சிஸ்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே ஐயே அப்படின்னாங்க. எனக்கு என்னடா இது மாறி போச்சு மேட்ரு அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த திங். ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து வளர்ந்தது அப்படி தான் வளர்ந்துட்டாங்க. பிரதர் சிஸ்டர் மாதிரி வளர்ந்துட்டாங்க. இதில் வந்து ரெண்டு கெட்டப் இருக்குது படத்தில். ஒன்று சின்ன பையன் மாதிரி ஒரு 16 வயசு பையன் மாதிரி நடிச்சிருக்காரு. அதில் இப்போ இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35-40 கேஜி குறைச்சி அந்த கேரக்டர் பண்ணி முடித்து எகெயின் ஹி புட் ஆன் வெயிட் அண்ட் மஸ்குலர் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணது. ரெண்டு கெட்டப் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். சினிமாவுக்கு வரும்போது அர்ஜுன் சார் உங்களுக்கு டிப்ஸ் அட்வைஸ்னால் என்ன கொடுத்தாரு? மெமரபிள் இருக்கா சார்? டிப்ஸ் ஒன்றும் கொடுக்கல சார். என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு சார். எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன் எனி சுச்சுவேஷன் பொய் சொல்லாத என்ன கற்றுக் கொடுத்தாரு சார். அவ்வளோதான். அவர் பேருக்கு முன்னால் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அப்படின்னு வரும். உங்கள் பேருக்கு முன்னால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க சினிமாவில்? சர்ட்னி ஆக்ஷன் பிரின்ஸ் சார் ஆல்ரெடி கொடுத்தாரு சார் ஆக்ஷன் பிரின்ஸ்ன்னு. தட்ஸ் ஆல் சார். ஹிந்திலேயே கொஞ்சம் இப்போ என்ன ஆயிருதுன்னா பேசுகிறதுக்கு ஒரு இதில் ரொம்ப ஈஸியாகிடும். பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொன்னால் இப்போது இதுக்கே 3 பாஷையிலே பண்ணதுக்கே வந்து எல்லா இடத்துக்கும் இந்த ப்ரொமோஷன் போகணும், எல்லா ப்ரெஸ்லேயும் நம்ம பேசணும், பிளா ஏகப்பட்டது இருக்குது. இங்கேருந்து திரும்பி பாம்பே அப்படின்னு யோசிச்சா இன்னும் கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். சார் எனக்கும் இஷ்டம் இருக்குது சார். இங்கே செம்ம திமிருக்கு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு தமிழ் படம் பண்ணுறேன் சார். சார் ஒன்றுமே இல்லை சார், இவ்வளோ தான் இருக்குது. 1 hour சார். ஹீ இஸ் மை இன்ஸ்பிரேஷன், ஹீ இஸ் மை ரோல் மாடல் அண்ட் அங்கிள் தான் எனக்கு காட்ஃபாதர். ஸோ ஐம் ட்ரைங் டு ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப் சார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். 1980s 90s எல்லாம் உடம்பு பார்த்து யூ ஹவ் சீன் நோ சார். தட் இஸ் மோர் சார். நவ் ட்ரெண்ட் இஸ் பீன் ஸ்டார்டட். ஹீ ஸ்டார்டட் த ட்ரெண்ட், வி ஆர் ஃபாலோயிங் தட் சார். 40 வருஷமா இடமே என்ன சொன்னீங்க? 40 வயசுல அப்படின்னு சொன்னீங்களா? 40 வருஷம் ஆனாலும் நீங்களா? அப்படி சார் நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகலை சார். ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹவ் நெவர் பீன் டு டான்ஸ் கிளாஸ் சார். சார் ரொம்ப படம் பிடிக்கும் சார். சேவகன், ஜென்டில்மேன், முதல்வன், சாது, செங்கோட்டை ரொம்ப படம் பிடிக்கும் சார். அண்ட்
எங்கள் ஃபேவரட் கேரக்டர் வந்து சேவகன் சார், அதில் காப் போலீஸ். ஸோ ஐம் ஒன்லி 3 movies old சார். now I'm 4 movies old. I'll try to do sir. I'll try and do. இல்லை சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன கேட்டால் அது பெரிய ஃப்ளூக் சார். அதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணல. இங்கே காசிமேட் ஷூட்டிங் பண்ணுது. அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மேபி பிகாஸ் ஆஃப் தி மியூசிக் ஆர் பிகாஸ் ஆஃப் த கோரியோகிராஃபர் சார். ஆல் கிரெடிட் கோஸ் டு தெம். சார் ஃபஸ்ட்டு இனிஷியலி இருக்குது சார், விவேக் என்ன பேர் வருது. அர்ஜுன் சார், நாளான்னைக்கு உங்களோட சிஷ்யன் படமும் ரிலீஸ் ஆகுது, விஷால் படம். அடுத்து மருமகன் படமும் ரிலீஸ் ஆகுது. ரெண்டும் ஒரே நேரம். அவர் திமிரு நடிச்சார், சிமுத்திரு. இதை பற்றி என்ன நினைக்கிங்க? நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினைக்கணும். சொல்லுங்கள் என்ன நினைக்கணும். ஏன்னா எதுக்காக கேட்குறீங்க? இது 2 பேரும் போட்டி போடுறாங்களா? யார் ஜெயிக்கும்? போட்டியே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இது ஓடுற ஒரு ட்ராக்கில் எத்தனை ட்ராக்ஸ் போகுது. யார் வந்து ஓடினா அங்கே முன்னாடி இருப்பாங்க. ஓகே, யாரால் ஓட முடிஞ்சால் அவங்க ஓடி ஜெயிக்க முடியும். அவ்வளோதான். யாரையும் வந்து தடுத்துட்டு இன்னொருத்தர் ஓட முடியாது. ஸோ நிச்சயமாக அந்த படமும் நல்லா ஓடணும். விஷால் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண பையன். அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிடுன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவங்க அப்பா கூப்பிட்டு ஹீரோவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி குட் வெல் விஷர் ஆஃப் விஷால். அந்த படமும் சூப்பராக ஓடணும். எம் பயம் படம் கூட சூப்பராக ஓடணும். அது மட்டும் இல்லை, இந்த பேண்டமிக் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா படங்களும் நல்லா ஓடினதா சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஓ, இங்கே இருக்கீங்களா நீங்கள்? எங்கடான்னு பார்த்தேன். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இவரை பார்த்தது இல்லைல்ல இது வரைக்கும்? இப்போ பார்த்துருக்கீங்க, கூட்டு வந்ததுனால பார்த்தீங்க. இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல? இப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்தது கிடையாது ஸ்க்ரீனில், இல்லையா? அது வந்து இந்தியன் ஸ்க்ரீனில் பார்க்கல. இவங்க நார்மலாக இப்போது நம்ம சும்மா அப்படி சொல்லிட முடியாது. இதுக்கு எவ்வளோ மெனக்கட்டி இவங்க பண்ணியிருப்பாங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. அதுக்கு நான் கூட முந்தா நாள் வரும்போது காரில் சேர்ந்து தான் வந்தோம். வரும்போது ஒரு இடத்துல டாபாவில் ரொம்ப பசிக்குது. உட்காந்து சாப்பிட்டேன்னா இவர் ஒன்றுமே சாப்பிடல. என்னன்னா எனக்கு இது மட்டும் போதும், என்னன்னா பிளாக் டீ மட்டும் தான் சாப்பிட்டார். இவர் எதுவுமே சாப்பிடல. இல்லை அது சாப்பிட்டா அன்னெசரி இங்கே வெயிட் ஜாஸ்தி, ஐ மீன் ஃபேட் ஜாஸ்தி ஆகும். ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு. இப்போ பாருங்கள், 6 அடி இவர் இருக்கார். 6.5 feet இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டம். ஸோ இப்படிப்பட்டவங்க 4 பேர் இருக்கிறாங்க. பார்த்தாலே நமக்கே ஐயோ அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்தால் மக்கள் கூட பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு கமர்ஷியல் பிக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. தேங்க்யூ ஸோ மச் சார். ட்ரைனிங் இல்லை சார், ஆக்சுவலி ஸ்பாட்லே கற்றுக் கொடுத்தாரு மாஸ்டர். ஸோ அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிது சார். எனக்கு டான்ஸ் அவ்வளோ வராது சார். ஜிம்னாஸ்டிக்ஸ், ஐ யூஸ் டு டூ ஜிம்னாஸ்டிக்ஸ் சார். ஸோ தட் ஹெல்ப் மீ சார். ஆஃப்டர் டெல்லிங் த டைலாக், எனி ப்ராப்ளம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ ஆன் அ டைலாக் நானே பேசுகிறேன் சார். ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன் சார். ஐ எம் வெரி பேட் சார். ஆக்சுவலி இந்த செம்மத்திமிரில் ஹீரோவே கிடையாது சார், வில்லன் தான். கேரக்டர் வில்லன் தான் சார். சின்ன வயசில் எனக்கு ஃபேவரட் வந்து சூப்பர்மேனு. நிறைய பசங்க மாதிரியே சூப்பர்மேனு, ஹீமேனு, பேட்மேனு, அந்த கார்ட்டூன் ஐ யூஸ் டு சி சார். ஒன் டே ஹி கால்ட் மீ அண்ட் டோல்ட், இவரு ஹீமேனு, சூப்பர்மேனு, பேட்மேனு, ஸ்பைடர்மேனு, இவர் எல்லாருக்கும் சூப்பர் ஹீரோ யார் தெரியுமா? அதான் அவர் ஆஞ்சநேயான்னு சொன்னார் சார். ஸோ ஃப்ரம் தென் ஐ ஸ்டார்டட் பிகேம் I became his fan sir. எனக்கு இதுதான் எங்க அப்பா சொல்லிருந்தாரு. அர்ஜுன் சார், நிஜமா அது தமாஷை கிடையாது. அர்ஜுன் சார், சார் தமிழ் சினிமாவில் உங்களுக்கே தெரியும், நாட்டுப்பற்று இந்த மாதிரி தேசிய கொடி ரொம்ப முக்கியமான இதனாலே அர்ஜுன் சார் தான் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு நாட்டுப்பற்று உள்ளவங்க ஏன் வந்து சினிமாலாம் இருந்துட்டீங்க, ஏன் அரசியலுக்கு வரல? வந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சினிமாவில்? நான் நல்லா இருந்து பிடிக்கும். சொல்லுங்க, ஏன் வந்ததுலேருந்து இந்த மாதிரியே கேள்வி கேட்குறீங்க? இல்லை உண்மையை ஒன்று சொல்கிறேன். என்ன தெரியுமா,
சினிமாவில் முதல்வனாக நடித்து ஒன் டே சிஎம் எல்லாம் ஆயிடலாம். பட் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பாலிட்டிஷியன், சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியனோ இல்லைன்னா சுமாரான பாலிட்டிஷியனோ ஆகிறதுக்கு கூட ரொம்ப பிரெயின் வேணும், ரொம்ப நாலெட்ஜ் வேணும். நிஜமாக அந்த நாலெட்ஜ் எனக்கு இல்லை. பிகாஸ் ஐ எம் டிஃப்ரெண்ட். நமக்கு வேறு, நமக்கு இந்த தோட்டத்தில் இருக்கிறது, இந்த பசு, இதெல்லாம் தான் எங்களுடைய இது லைக்கிங்ஸு. ஸோ அந்த டேலண்ட் எங்களுக்கு இல்லை சாமி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ ஜெகத்குரு மூவிஸ். இல்லை, இன்னொரு தடவை கடைசியில் சொல்கிற, தயவுசெய்து இந்த படம் நல்லா மக்கள் எல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கணும். தட்ஸ் த. என்ன சார் நீங்கள் அங்கே சார் அவர் எங்கே படுத்துட்டாரு பாஸு? ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் மணிமாறன் அவர்கள் ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட்டிலிருந்து அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு முன்னாடி பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. அதோடு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. And I want to thank Rockfort Muruganandam sir for doing this distribution. And I want to thank my godfather, my uncle. And I want to thank you all for giving your valuable time. Thank you so much. Jai Anjanaya. தயவு செஞ்சு February 19 படம் பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ. புக் மை ஷோவில் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது. தயவு செஞ்சு எல்லாரும் புக் பண்ணிட்டு படம் பாருங்க. தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், சோஷியல் மீடியா சார்ந்த எல்லோருக்கும், அந்த ஸ்டேஜ் மேலே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கோவிடுக்கு அப்புறம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். அந்த பெரிய ஒரு சுனாமி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் இந்த கரோனா கேஸ் எல்லாம் கம்மியாகிட்டுருக்கு. அண்டு வேக்சினேஷன் வேறு வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கொரோனாவால் சினிமாக்களே ரிலீஸ் ஆகலை. வெறும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்த ஹோல் ஆஃப் இந்தியா எல்லா இடத்துலையும் எங்கே தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு, ரொம்ப பெரிய பிரச்சனைகள். இதை சினிமாவை நம்பிட்டு இருந்தவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. ஸோ இப்போது கொஞ்சம் ஒரு பிரீத் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த செமத்திமிரு அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, முதல்ல வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணும். அது வந்து நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து 84 நன்றி படத்தில் ராம்நாதன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் என்ன. அப்படி பார்த்தா அவர் 36 வருஷம் ஆகுது. வேறு தமிழ் படம் நான் பண்ணேன். முதல் படம் கன்னடத்தில் ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக 40 இயர்ஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் வந்து என்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னொரு ஹீரோவை நம்ம தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. துருவா வந்து என்னுடைய தங்கச்சி பையங்கிறதுனால தங்கச்சி பையன் சொல்லணும், இல்லை நான் என்னுடைய பையன் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டட் ஆக்டர். இந்த ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லணும், நிச்சயமாக சொல்லி ஆகணும். பிகாஸ் வேறு வழி இல்லை. இவருடைய அண்ணன் சிரஞ்சீவி சர்ஜா, அவனு இப்போது சமீப காலமாக கொஞ்சம் ஒரு 6 months முன்னாடி தவறிட்டார். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு பசங்க மாதிரி தான். எதுக்கு சிரஞ்சீவி பேர் நான் இப்போ வந்து ஞாபகம் வருதுன்னா, அந்த சிரஞ்சீவியை தான் நான் ரொம்ப ட்ரெயின் பண்ணேன். ஃபுல் ஒரு ஆக்டராக வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கு, ஒரு எவ்ரிடே அவனை கூப்பிட்டு போய் என் கூட ட்ரெயின் பண்ணிட்டுருந்தோம். கராட்டே ஜாயின் பண்ணா, பாக்ஸிங் பண்ணா கொஞ்ச நாள், இந்த மாதிரி ஃபுல் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பாம்பே கமிச்சு அங்கேயும் ஆக்டிங் கிளாஸஸ் அங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் சினிமாவில். பட் இந்த பையன் ஒரு நாள் வந்து என்ன கேட்டான், மாமா நானும் வந்து ஆக்டர் ஆகணும்னு சொல்லி. அப்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆக்டர் ஆகிறது வந்து அதுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. சும்மா
எனக்கு இவர் தெரியும், இவருடைய பையனா, இவருடைய இது அப்படின்னு அது ஆரம்ப காலத்தில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அதெல்லாம் ஆகட்டும்ப்பா, இன்னும் சின்ன பையன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், அவர் வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். இல்லை ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஹீரோ ஆகக்கூடாதுப்பா, ஃபஸ்ட்டு ஆக்டர் ஆகிறது மாதிரி முதல்ல நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஆக்டர்னா மக்களே சொல்லுவாங்க ஹீரோ நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு சிடி கொண்டு வந்து கொடுத்தான் இந்த பையன். அப்போது சினிமாவிலே நடிக்கலை. அது பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். ஏன்னா நான் இவனை ட்ரெயின் பண்ணவே இல்லை. அந்த சிடியில் பார்த்தா அதில் ஒரு படம் மாதிரி ஒரு கதை, இவனே ஒரு கதை பண்ணிவிட்டு அதில் ஒரு டைரக்ஷன் இவனே பண்ணி ஒரு சிடியை கொண்டு வந்து காட்டான். பார்த்தா பெரிய பெரிய மலையில் இருந்து அப்படி சம்மர் சால்ட் எல்லாம் கீழே பெட்டு எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெயின் பண்ணி ஒரு ஏகலவ்யன் மாதிரி அவனே வந்து குருவாக பண்ணிவிட்டு தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்ட ஒரு ஆக்டர். அதனால தான் இன்றைக்கி நான் இது இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்டு அப்படி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு படமும் அவன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் ஆகுது. 7 இயர்னு நினைக்கிறேன். இந்த 7 இயர்ஸில் வந்து 3 படம் தான் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கட்டி எந்த காரணத்தை கொண்டு இந்த படம் வந்து தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மெனக்கட்டி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் நானே இத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன்டா இப்படி இருந்தால் நீ பணம் கூட சம்பாதிக்க மாட்டேடா, நீ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 படமாவது நீ பண்ணலாமே அப்படின்னு சொன்னாலும் அது கேட்காம குவாலிட்டி தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற மாதிரி 3 படம் தான் பண்ணியிருக்கான். 3 வந்து கடவுள் புண்ணியத்தில் 3 மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படமாக இருக்குது. இது 4வது படம். அந்த 3 படத்தை விட ஜாஸ்தி செலவு பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல அந்த மிஸ்டர் கங்காதர் அப்படிங்கிறவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 கோடி செலவு பண்ணிட்டு, 40 இன்னும் ஜாஸ்தி நினைக்கிறேன், செலவு பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த 4வது படம் இப்படி ஒரு ஒரு கமர்ஷியல் யூனிக்கு, கமர்ஷியல்னா எல்லாம் நம்ம இந்தியாவில் இல்லை ஸோ ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட், கமர்ஷியல் யூனிக் சப்ஜெக்ட். இது வந்து பேன் இண்டியன் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு தென் வி டிசைடட் ஓகே இது எல்லா பாஷையிலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் செமத்திமிரு. அண்டு மூவி பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் ஏதோ ஒரு நார்மலான ஒரு அஃப்கோர்ஸ் ரொம்ப ஏதோ பெருசாக ஒரு கருத்து சொல்ல போகிறோம் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இட்ஸ் எ பக்கா கமர்ஷியல் மூவி. பட் எந்த காரணத்து கொண்டும் எந்த ஒரு சின்ன ஆபாசமும் இந்த படத்தில் இருக்காது. ஃபேமிலியோடு போய் நீங்கள் உட்காந்து படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பிக்சர் வித் ஃபுல் எல்லா விதமான சென்டிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கும். எமோஷன், சென்டிமெண்ட்ஸு, காமெடி, அதுக்கப்புறம் ஆக்ஷன்னு பார்க்கும்போது எனக்கே இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு எஸ்பெஷலி இது பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி என்னடா இது நம்ம இது ஏன் நான் யோசிக்கலை இத்தனை வருஷமாக இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுச்சு எனக்கு. எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கர் இவங்க சொன்னாங்க மாதிரி எல்லாம் இன்டர்நேஷ்னல் இவங்க பாடி பில்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவரை கூட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவங்களெல்லாம் வர சொல்லி அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு பண்ண வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்டு இந்த படத்தினுடைய டைரக்டர் நந்தகிஷோர்னு சொல்லிட்டு அவர் கூட ரொம்ப மெனக்கட்டி ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்காரு. அண்டு அருண் பாலாஜி கதை எழுதியிருக்காரு. அப்புறம் நம்ம இந்த படத்தினுடைய ஹீரோயின் ரஷ்மிகா மந்தன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா பாஷையிலையும் அந்த பொண்ணு கூட இப்போ வந்து வெற்றிகரமான ஒரு நடிகையாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஜான், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் த வே அண்ட் மீட்டிங் அவர் தமிழ் ப்ரெஸ் ஹியர். அண்ட் இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும், நான் சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேச மாட்டேன். உண்மையிலேயே நம்ம என்னதான் பண்ணாலும், என்னதான் நடித்து என்னதான் பண்ணாலும்
நீங்கள் தான் கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்குறீங்க. இட்ஸ் லைக் யுவர் லைக் கெட்டலிட்டிக் ஏஜென்ட் மாதிரி. நான் எப்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி என்ன ஆதரித்து இது ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னுடைய சன் முதல் படம், இது வந்து ஸ்ட்ரைட் படம் இல்லாமல் இருந்தாலும் ஸ்ட்ரைட் படம் மாதிரி இதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். தயவுசெய்து இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கணும். உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக எந்த ஒரு விதத்துலேயும் இது வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன துருவா பேச போகிறா. அவன் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுவார். வேறு எதாவது இருந்தால் கேள்வி கேளுங்க. ஆன்சர் யூ மேனேஜ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம். இங்கே வந்த எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், மீடியா பீப்புளுக்கும் அண்ட் எல்லா தமிழ் ரசிகர் எல்லாருக்கும் வணக்கம். தமிழில் இந்த ஃபர்ஸ்ட் மூவி படம் பேர் வந்து செம்ம திமிரு. சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரப்போது கற்றுக்கிட்டு பேச போகிறேன். செம்ம திமிரு மூவி பற்றி சொல்லணுன்னா, இட் இஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. எல்லாமே இருக்குது. காமெடி, ஃபைட்ஸு, லவ் சீன்ஸு அண்ட் எஸ்பெஷலி அங்கிள் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஏன்னா யூ வில் லைக் இட். ஐ ஹோப் ஸோ யூ வில் ஆல் லைக் இட். அண்ட் இந்த மூவியில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்கார். ராகணா அப்பாஜி, ரவிசங்கர் சார், பவித்ரா லோகேஷ் மேடம், தனஞ்சயா, சிக்கண்ணா, so many actors are here. And heroine is Rashmika Mandana madam. And in climax fight there are 4 international bodybuilders like Kai Green, Mr. Olympia runner-up Kai Green irkaru, John Lucas sir irkaru, and Morgan Astley, he is world's strongest man, அவர் இருக்காரு. ஜோ லிண்டர், மோஸ்ட் மஸ்குலர், அவர் இருக்காரு. கேமரா ஹேண்டில் பண்ணது வந்து விஜய் மில்டன் சார். அண்ட் ஸ்டோரி எழுந்து அருண் பாலாஜி எழுந்தார். தயவு செஞ்சு எல்லோரும் படம் பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இதே February 19th படம் ரிலீஸு. I don't know, I think I just managed. எல்லா பப்ளிக்கும் ஐ ரிக்வெஸ்ட், எந்த படத்துக்கும் டிக்கெட் கிடைக்கலன்னா ப்ளீஸ் என் படம் பாருங்கள். 100% I won't disappoint you. Thank you. Jai Anjanaya. Hi there, everybody. Thank you for having me, and it's an absolute pleasure to be here. The 20 days that I got to film Pogaroo with highly talented dressage was probably one of the best experiences of my life. You know, I got to see so much talent. There was so much talent around me that I just basically sat back and learnt and just absorbed everything that I could absorb. And it was an incredible experience. It's the first movie that I've done here in India, and I'm hoping that it's not going to be the last. You know, I can't say anything more about this country and about how hospitable it is and how you make international foreigners feel really, really welcome. And that's why fans started to get to know me as India's adopted son. And I feel really, really blessed to have that nickname. And it's because of you guys, it's because of the Indian public, and because of the way you guys support also. You support your athletes, you support your actors, and you support, you know, people on another level. And that just really, really gives us a lot of satisfaction to come and work here in India and to feel that appreciation that you give to all the international stars and also to all your local stars and to sportsmen. And it's just it's a great feeling because,
you know, I think it's unique to this country. It's unique to India. It's unique to to this world. So thank you, and thank you for having me. And I really, really appreciate it, guys. Thank you, sir. I know it is little too much to ask, but still, we want to pose for a photograph. Yes, sir. Please come forward. Yes. With anything fine. I mean, you're comfortable.